பல்லுல அமைப்பெல்லாம் நார்மலா தான் இருக்கு. ஆனா அவங்க தாடை முன்னால இருக்கு. அதுல இம்ப்ளான்ட் நம்ம பிளேஸ் பண்ண முடியாது. அதுக்குள்ள ஸ்ட்ரென்த் அந்த போன்ல இல்ல. மென்னு சாப்பிடுறது கஷ்டம்ங்கிற பேஷண்ட்க்கு இது ஒரு லைஃப் கொடுக்கிற ப்ரொசீஜரா இருக்குது. Zygomatic implant என்னன்னா, இப்ப நார்மலா இம்ப்ளான்ட் வந்து நம்ம maxillary bone அல்லது mandibular boneல பிளேஸ் பண்ணுவோம். maxillary boneல வந்து அந்த போனை வந்து buccal bone அப்படிம்போம். அந்த போன் வந்து alveolar bone கொஞ்சம் சாஃப்ட் ஆகி ஏதாவது கம் டிசீஸ்னாலேயோ அல்லது ஏஜ்னாலேயோ அந்த போன் சாஃப்டா இருந்தா அதுல இம்ப்ளான்ட் நம்ம பிளேஸ் பண்ண முடியாது. அதுக்குள்ள ஸ்ட்ரென்த் அந்த போன்ல இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் பிளேஸ் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த போன் கரைஞ்சு கிட்டத்தட்ட அந்த சைனஸ் லெவலுக்கு போயிருக்கும். இந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் அதை பிளேஸ் பண்ணணுன்னாலும் அதுக்கு முன்னால் சைனஸ் லிஃப்ட் சர்ஜரின்னு ஒன்று பண்ணி கிராஃப்டிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதில் இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்ண முடியும். அதனால என்னன்னா, இது வந்து சைனஸ் லிஃப்ட் சர்ஜரி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 9 months வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரொசீஜர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது லாங் டியூரேஷனாக இருக்கும். பேஷண்ட் வில்லிங்காக இருக்க மாட்டாங்க. இதுக்கு பதிலாக வந்திருக்க ரீசன்ட் அட்வான்ஸ் தான் Zygomatic implants. இந்த இம்ப்ளான்ட்ல என்னன்னா, அந்த maxillary போன்லேயே அந்த பக்கல் போனுக்கு மேலே Zygomatic போன்னு ஒன்று இருக்கும். அந்த Zygomatic போன்லேருந்து அட்டாச்மெண்ட் எடுத்து அங்கேருந்து இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்ணுறதுனால maxillary இம்ப்ளான்ட் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், லாங் லைஃபாக இருக்கும், பேஷண்ட்க்கு நல்லா சூ பண்ணி சாப்பிட முடியும். இதனால என்னன்னா, யூஸ் பண்ணவே முடியாது, இம்ப்ளான்டே போட முடியாது, ரிமூவபிள் பார்ஷியல் டெஞ்சர் தான், அதாவது கல்ட்டி மாற்ற பல்சர் தான் போடணும், மென்னு சாப்பிட்றது கஷ்டம்ங்கிற பேஷண்ட்க்கு இது ஒரு லைஃப் கொடுக்கிற ப்ரொசீஜராக இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு சர்ஜிக்கல் ஸ்மைல் டிசைனிங் அப்படி ஒன்று இருக்கா, அது என்னது, அது தெரிஞ்சுக்கிற உங்களுக்கு ஆவல் இருக்கும்ல. சர்ஜிக்கல் ஸ்மைல் டிசைனிங் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 18 வயசு ஆயிடுச்சு, அவங்களுக்கு வந்து பல்லுல அமைப்பெல்லாம் நார்மலாக தான் இருக்கு, ஆனால் அவங்க தாடை முன்னால இருக்கு அப்படிங்கிற கேசஸ்ல வந்து இது வந்து நார்மலா பல்ல சரி பண்றதுனால சரி பண்ண முடியாது. இந்த மாதிரி கேசஸ்ல நம்ம பண்றதா சர்ஜிக்கல் ஸ்மைல் டிசைனிங். இதுல நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சர்ஜன் ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்குள்ள தாடை எக்ஸ்ரே சிபிசிடி அதெல்லாம் எடுத்துட்டு எவ்வளோ தாடை எலும்பை குறைச்சி, எந்த தாடை எலும்பு முன்னால இருக்குன்னு பார்த்து அந்த தாடை எலும்பை குறைச்சி அதை பின்னாடி கொண்டு போய் அதுக்கேற்ற மாதிரி ஸ்மைலை கரெக்ட் பண்ணி உங்க ஸ்மைலை அழகாக்குறது தான் சர்ஜிக்கல் ஸ்மைல் டிசைனிங். இந்த சர்ஜிக்கல் ஸ்மைல் டிசைனிங், அதாவது இந்த சர்ஜரி அவாய்ட் பண்றதுக்கு அது நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்க இனிஷியல் ஸ்டேஜஸ், அதாவது க்ரோயிங் ஸ்டேஜ், அதாவது ஒரு 6 to 12 years ஹேபிட் பிரேக்கிங் அப்ளைன்ஸ், அதாவது நகம் கடிக்கிறது, நாக்கு முன்னாடி கொண்டு வர்றது, இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க, அது மாதிரி மயோ ஃபங்க்ஷனல் அப்ளையன்சஸ் இருக்கு. இந்த அப்ளையன்ஸ் எல்லாம் நீங்க ஏர்லி ஏஜ்ல போட்டீங்க அப்படின்னா இந்த சர்ஜிக்கல் ஸ்மைல் டிசைனிங் பண்ணாம நீங்க தப்பிச்சுக்கலாம். இப்ப ஹேபிட்ஸ் பாத்தீங்கன்னா, டங் தஸ்டிங், நெயில் பைட்டிங், தம் சக்கிங், அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு அப்பவே அவங்களுக்கு அந்த ஹேபிட்ஸ் நீங்க பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக ஹேபிட் பிரேக்கிங் அப்ளையன்ஸ் இருக்கு. அது இல்லாம தாடை சப்போஸ் சின்ன வயசுலேயே முன்னால வர்றது நீங்க நோட்டீஸ் பண்ணி இல்லது நீ உங்க டாக்டர்கிட்ட டென்டிஸ்ட்டை நீங்க காமிச்சிங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி மயோ ஃபங்க்ஷனல் அப்ளையன்ஸ்ன்னு இருக்கு. இதெல்லாம் போட்டுட்டீங்கன்னா அந்த ஏஜ்லயே அந்த போன் தாடை வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்றதுனால நீங்க இந்த சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் போகாம தடுக்கலாம்.